இறந்து தன் உடலை விட்டு பிரிஞ்ச ஆன்மாக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கருட புராணத்தின்படி முதல்ல அந்த ஆன்மா யமலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு உடம்புக்குள்ளே புகுறதுக்கான தகுதி அந்த ஆன்மா கிட்டேருந்து எடுக்கப்படும். அதுக்கப்புறமா தான் வாழ்ந்த வீட்டுக்கே கொண்டு வந்து அந்த ஆன்மாவை விட்டுடுவாங்க. அந்த ஆன்மா தான் வாழ்ந்த வீட்டில் இருந்த மக்களோட பேச முயற்சி செய்யும். ஆனால் யாருக்குமே எதுவுமே கேட்காது. பூமியில் தன் வாழ்க்கை முடிஞ்சதை உணராத அந்த ஆன்மா இடுகாட்டில் தீயில் எரியக்கூடிய தன்னுடைய உடம்பை பார்த்து 10 முழ உயரத்திலிருந்து கதறி அழும். உடல் முழுசும் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிண்டத்தால் ஆன சரீரம் உண்டாகும். அதாவது 10 நாட்கள் அந்த ஆத்மாவுக்கு காற்றுல வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு நாள் பிண்டம் படைக்கும் பொழுதும் தலை கழுத்து அப்படின்னு ஒவ்வொரு நாளாக உருவாகி முழு உடம்பும் உருவானதுக்கு அப்புறமா 12வது நாளுடைய முடிவில் அந்த ஆன்மா முழு சரீரத்தை எடுத்துரும். தன் பிண்டத்தை உண்டு பசியாரும். 12வது நாள் முடிவில் அந்த ஆன்மாவுக்கு வலி உண்டாகக்கூடிய தேகமாக அது மாறிடும். அந்த ஆன்மாவுக்கு முன்னாடி யம கிங்கரர்கள் தோன்றி பிண்டத்தாலான அந்த சரீரத்தை யமலோகத்துக்கு எடுத்துன்னு போவாங்க.